ஓகே ஓகே லாஸ்ட் கிளாஸ் நாங்க படிச்ச விஷயத்துல இந்த ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று தான் செஞ்சோம். ஏன்னா அதுல இருந்து சில கேள்விகள் எடுத்து உங்களுக்கு நான் தந்திருந்தேன். ஓகே அந்த ஒர்க் செய்தோம். நாங்க இன்னும் ஃபிஃப்த் யூனிட் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இல்லை. அதுக்கு முதல்ல லாஸ்டா நடந்த ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் ஓகே அது சம்பந்தமா நாங்க இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணல தானே. ஓகே அப்ப அது சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். அதுல குறிப்பா பார்ட் 2 பேப்பர்ல என்ன மாதிரியான வினாக்கள் வரப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க ஃபிஃப்த் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கொஞ்சம் இருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பேப்பர் கிடைச்சிச்சா அவ்வளவு என்ன மாதிரி? ஓ மேடம். ஓகே சிலருக்கு கிடைத்தது சிலருக்கு கிடைக்கல. ஓகே பாத்தீங்களா பேப்பரை கிடைத்தவங்க? ஓ மேடம். ஓகே எப்படி ஈஸியா இருந்துச்சா இல்லாட்டி என்ன மாதிரி? ஈஸியா இருந்தது மேடம். மோஸ்ட் ஆஃப் தி 10 வந்துருது. ஓகே உண்மையிலே இஸ்லாம் பாட பேப்பர் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. பொதுவா எல்லா வருடங்கள்லயும் வந்து இஸ்லாம் பாட பேப்பர் வந்து இலகுவா தான் வரும். இஸ்லாம் வந்து நாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு பாடம் ஒன்று இல்லை விளங்கிச்சா. உங்களோட டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொன்னாலே போதும். அதை வைத்து எங்களுக்கு ஏ ரிசல்ட் வந்து எடுத்துக்கொள்ள விளங்கிச்சா. கிரேட் 10 11 டெக்ஸ்ட் புக். அதனாலதான் நான் ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து படிப்பிக்கிறது. மேலதிகமான விஷயங்களுக்கு போறதை விட நாங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயங்களை படிச்சோம்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம வந்து செய்யலும் குறிப்பா இஸ்லாம் பாடத்துல. ஓகே அப்ப அதனால இஸ்லாம் பாடத்தை வந்து நீங்க அந்த முறையை பின்பற்றி படிங்க. ஒவ்வொரு யூனிட்டா நீங்க வாசிச்சு கொடுங்க. முதலாவது வாசிங்க. ஓகே வாசிச்சு எழுகிற விஷயத்த விளங்கி கொண்டு குர்ஆன் வசனம் ஹதீஸ் வசனங்கள் இருந்தா ஒன்றொன்று சரி மனனம் செஞ்சு கொள்ளுங்க. அரபு சொற்கள்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதோட பொருள்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவு நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து இஸ்லாம் பாடத்துல வந்து ரிசல்ட் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே இதுல பாருங்க இஸ்லாம் பார்ட் 2 பேப்பர் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க எல்லா வினாக்களுமே இலகுவான வினாக்கள் தான். ஓகேவா முதலாவது சுருக்கமான விடை தரகளை 10 வினாக்கள் தருவாங்க தானே. அதுலயும் பாருங்க முதலாவது இஸ்லாத்தோட அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் இரண்டையும் குறிப்பிடுகன்னு தந்திருக்கிறாங்க. சரி சும்மா சொல்லுங்க பாப்போம் இதுக்குரிய விடைய. அல் குர்ஆன் சுன்னா. அல் குர்ஆன் சுன்னா. ஓகே குட். அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் இஸ்லாத்தோட அடிப்படை சட்ட மூலாதாரங்கள். ஏன்னா இரண்டு தான் நீக்குது அல் குர்ஆன் சுன்னா. துணை சட்ட மூலாதாரங்கள்னு சொல்ற நேரம் தான் நாங்க இந்த இஜ்மா கியாஸ் ஓகே உருஃப் இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். ஓகே அது துணை சட்ட மூலாதாரங்கள். அடுத்த வினா பாருங்க அல் குர்ஆன் வசனங்கள் முதலில் கிறிஸ்துக்கு பின் எத்தனையாம் ஆண்டு அளவுல எங்கு அருளப்பட்டன? சொல்லுங்க பாப்போம். ஹிரா குகை. ஓகே குட். ஹிரா குகையில தான் அருளப்பட்டுச்சு. அதாவது மக்காவில தான் ஹிரா குகை காணப்படுது. அதுல நீங்க ஹிரா குகைன்னு சொல்லி விடைய கொடுக்க மேலும் இல்லைன்னா மக்காவில் ஹிரா குகைன்னு சொல்லி உங்களுக்கு விடைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே கிறிஸ்துக்கு மேல் 770ஆம் ஆண்டு அருளப்பட்டது. அடுத்து இஸ்லாத்துல வழங்கி இருக்கக்கூடிய மனித உரிமைகள். ஓகே இதெல்லாம் நீங்க இன்னும் படித்திருக்க மாட்டீங்க. சில நேரம் என்னன்னு சொன்னால் இதுல நிறைய கிரேட் 11 சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் நீங்க படிச்சிக்க மாட்டீங்க. ஓகே ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய யூனிட்ஸ் தானே கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே அப்ப அதுல ஒரு சில வினாக்களுக்கு உங்களுக்கு விடை தெரியாமிக்கும். ஓகே நான் சும்மா வினாக்களை வந்து பார்ப்போம். அடுத்து வந்து நட்பண்புகளை குறிக்க பிரயோகிக்கின்ற 2 அரபு மொழி சொற்கள். ஓகே தெரியுமா சொல்லுங்க பாப்போம். நட்பண்பு குறிக்கிற 2 அரபு மொழி சொற்கள். அஸ்ஸாதிக் அல்-அமீன். இல்ல நட்பண்பு. ஓகே நட்பண்பை வந்து நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் அதுதான் இதுல வினா. விளங்கிச்சா. நட்பண்பை குறிக்க பயன்படுத்துற 2 சொற்கள் சொல்லுங்க. இபாதா. ஓகே என்னன்னு சொன்னால் நட்பண்பை வந்து நாங்க பொதுவா நிறைய சொற்களை கொண்டு பயன்படுத்துறோம். அஹ்லாக் ஓகே அதே நேரம் அதப் ஆதாப் ஓகே இப்படி நிறைய சொற்கள் வந்து அதுல காணப்படுது. ஓகே அதுதான் இதுக்கு ஆன்சரா வந்து வரப்போகுது. அடுத்து ஜகாத் பெற தகுதியற்றவங்கள்ல 2 பிரிவினர்களை தருக. அதாவது ஜகாத் பெற முடியாதவங்க தகுதி இல்லாதவங்க. ஓகே அப்படி 2 பிரிவினர்கள் கேட்டுக்கிறாங்க. ஓகே இதுக்கு விடை தெரியுமா? பணக்காரர்கள். செல்வந்தர்கள். அதே நேரம் வேறு யாரு? நபிமார்களின் வாரிசுகள். ஓகே குட். நபிமாத குடும்பத்தினர். ஓகே நபிமாத அஹ்லுல் பைத்தினருக்கு வந்து ஜகாத் பெற
தகுதியற்றவங்களாக இருக்கிறாங்க. ஓகே, அதே நேரம் செல்வந்தர்கள் சகால் பெற தகுதியற்றவங்களா இருக்கிறாங்க. இப்படி எழுதலாம். இப்ப இந்த வினாக்கெல்லாம் நாங்க படிச்சுதான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி இல்ல. பொதுவா எங்கட மார்க்கம் தானே. அது மார்க்கத்துல தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு கொம்மனா இருக்கு நாங்க ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது வந்து கேட்டிருக்கிறாங்க, ஹஜ் உம்ரா ஆகிய ரெண்டுக்கும் பொதுவான அர்க்கான்கள்ல 2 எழுதுக. இப்ப உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் மொத்தம் 6 காணப்படுது. ஏன்னா 6 காணப்படுது. உம்ராவுக்கும் அதே ஃபர்லுகள் தான் காணப்படுது. ஆனா அதுல ஒன்றே ஒன்று வராது. ஹஜ்ஜுக்குள்ள ஒரு ஃபர்லு உம்ராவுக்கு வராது. அது என்ன? மினாவில் தங்குதல். இல்ல, அரஃபாவுல தங்குறது. ஓகே, அரஃபா மைதானத்துல தரிக்கிறது வந்து ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். அது ஹஜ்ல தான் கட்டாயம், உம்ராக்கு இல்ல. விளங்கிச்சா? அப்ப மத்த ஃபர்லுகள் எல்லாமே உம்ராக்கவும் வரும். விளங்கிச்சா? அப்ப அது 2 ஃபர்லுகளும் ஒன்றுதான். ஆனா ஹஜ்ஜுக்கு நாங்க அரஃபால தரித்தல்ன்றதை எழுதுவோம், உம்ராக்கு எழுத மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி மத்த எல்லா ஃபர்லுகளுமே ஒன்றாக தான் நிற்கும். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி கிரேட் 9ல ஹஜ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிக்குது. படிச்ச விடயங்கள் தான். ஓகே, கிரேட் 11லயும் நாங்க ஹஜ் உம்ரா சம்பந்தமா இருக்குது, நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப இதுல பொதுவான ஃபர்லுகள் கேட்கிற நேரம் இந்த நீயத்து வைக்கிறது. ஓகே, அடுத்து வந்து தவாபுல் இஃபாலாவை நிறைவேற்றுறது. ஓகே, இப்படியான இதெல்லாம் பொது தனி 2க்குமே வருது. அப்ப அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு எழுதலாம். அடுத்து விவாக விலக்குல பிரதான பிரிவான குழு வந்து எதை குறித்து நிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதையும் நாங்க பார்ப்போம். ஓகே, விவாகம் சம்பந்தமாக குழுன்னு சொன்னால் என்ன, அது எவ்வளவு காலம், அந்த விடயங்களை நாங்க படிப்போம். அடுத்து இஸ்லாத்தோட இபாதத்துல பிரதான நோக்கங்கள் நிறைய காணப்படுது. அதுல உங்களுக்கு 2 வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 2 பேராலையும் அறிமுகம் செய்யப்பட்டதாக வரலாற்றாசிரியர் இப்னு கல்தும் குறிப்பிடக்கூடிய கைத்தொழில்கள் 2. இதை வந்து நீங்க கைத்தொழில் வந்து உழைப்புன்னு சொல்ற அந்த யூனிட்ல நாங்க பார்ப்போம். ஓகே, அதுல கைத்தொழில் சேவைகள் எல்லாம் நாங்க படிச்ச விஷயங்கள் தான். ஓகே, அடுத்து 2 விடயங்களை கொண்டே உதவி தேடுமாறு அல் குர்ஆன் பணிக்குது. இபாதத்தோடும் நட்பண்புகளோடும் தொடர்பு பட்ட 2 விஷயங்களை தருகன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இபாதத்தோடையும் நட்பண்போடும் தொடர்பான 2 விடயங்களை குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மெயின் கொஸ்டின் 2வதுல பாருங்க, சௌம் என்பதை வரைவிலக்கணப்படுத்த சொல்லிக்கிறாங்க. சௌம்னு சொன்னால் என்ன? நோன்பு. நோன்பு. ஓகே, நோன்பு. அப்ப நோன்பை வந்து வரைவிலக்கணப்படுத்துறது என்ன? நியத்தை வச்சு நோன்பு நோற்றதுல இருந்து அந்த திறக்கிற வரைக்கும் எந்த ஒரு பாவமான செயல்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமிக்கிறது, அந்த ஒரு வரைவிலக்கணத்தை இதுக்கு வரும். அடுத்து நோன்புனால ஏற்படக்கூடிய லௌகீக பயன்கள் 3னை குறிப்பிடுக. லௌகீக பயன்கள்னு கேட்கிற நேரம் எப்படியான பயன்கள் எழுதணும்? லௌகீக பயன்கள்னு சொன்னால் என்ன? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல கிடைக்கிற பயன்களா, இல்லன்னு சொன்னா மறுமையில கிடைக்கிற பயன்களா? இம்மையில கிடைக்கும் பயன்கள். ஓகே, குட். இம்மையில இந்த உலகத்துல கிடைக்கிற பயன்கள் தான் லௌகீக பயன்கள். ஆன்மீக பயன்கள்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மறுமையில கிடைக்கிற பயன்கள். விளங்கிச்சா? ஆன்மீகம்னு சொன்னா மறுமை, லௌகீகம்னு சொன்னால் இந்த இம்மை, இந்த உலகம். அப்ப இத வினாவை நல்லா பாருங்க. நோன்புல ஏற்பட்ட லௌகீக பயன்கள். அப்ப இதுக்கு போய் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி எழுதி வைக்கலுமா ஆன்சருக்கு? இல்ல டீச்சர், முடியாது. சிலர் என்ன செய்வாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் அது பதற்றத்தோடு பாக்குற எக்ஸாம்னு சொன்னால் பொதுவா எல்லாருக்கும் அந்த ஒரு டென்ஷன் வரும், ஒரு பதற்றம் ஒன்று வரும். அதுல வந்து வினாவை ஒழுங்கா விளங்கி கொள்ளாம சும்மா நோன்பால கிடைக்கிற பயன்கள்னு சொல்லி எல்லா பயன்களையும் மிக்ஸ் பண்ணி எழுதிடுவாங்க. சுவர்க்கம் கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நோன்பு வந்து மறுமையில வந்து எங்களுக்கு ஷஃபா சேர், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ற நேரம் அதுல வந்து நீங்க லௌகீக பயன்கள்னா ஒன்று எழுதினா அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் தருவாங்க. நீங்க எத்தனைதான் பயன்கள் எழுதி வச்சாலும் சரியா அந்த வினாவுக்கு ஏற்ற விடைகள் வந்து வேணும். ஓகே, நாங்க நிறைய எழுதுறோம்ன்றது விஷயம் இல்ல, கேட்கிற வினாவுக்கு சரியான விடை எழுதுறோமான்றதுல தான் நாங்க கட்டாயமா கவனம் செலுத்த வேணும். அடுத்து கேட்டிருக்கிறாங்க, தொழுகையில பேணுதலா இருக்கிற மனிதர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கிடைக்க பெறுகின்ற நன்மைகள் 5 தர சொல்லிக்கிறாங்க. பாருங்க, இதுல கேள்விகள் சொல்லிக்கிறாங்க இம்மையிலையும் மறுமையிலையும் கிடைக்கிற நன்மைகள். அப்ப எங்களுக்கு இது 2ஐயும் நாங்க மிக்ஸ் பண்ணி தான் எழுதுறோம். தொழுகையால இப்ப இந்த உலகத்துல என்ன கிடைக்குது, மறுமையில என்ன கிடைக்குதுன்னு சொல்லி 2ஐயும் நாங்க கலந்துதான் 5 விஷயங்களை நாங்க விளக்கத்தோடு எழுதணும். அவன் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த உலகத்துல கிடைக்கிற நன்மைகள் 3ஐயும் மறுமையில கிடைக்கிற நன்மைகள் 2ஐயும் எழுதலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்துல கிடைக்கிற நன்மைகள் 2ம் மறுமையில கிடைக்கிற நன்மைகள் 3, எப்படி சரி கலந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் 5 விடயங்களை வந்து
விளக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதை பாருங்க, எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸா தான் இருக்குது, எதுவுமே கஷ்டம்னு சொல்லி இல்ல. அடுத்து பாருங்க, இஸ்லாம் அனுமதித்துள்ள வர்த்தக முயற்சிகளினை குறிப்பிடுக. ஓகே, இஸ்லாம் அனுமதித்துள்ள வர்த்தக, இப்ப வியாபாரம், கைத்தொழில், சேவை தொழில்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதித்தது தானே. ஓகே, அப்ப அதுதான் விடையாக வரப்போகுது. அடுத்து, உழைப்புக்கான முயற்சியின் போது ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்ள வேண்டிய 3 விடயங்களை தருக. அடுத்து, இஸ்லாமிய பொருளாதார முறையிட சிறப்பம்சங்கள் 5 சுருக்கமாக விளக்கு. இது எல்லாமே பொருளியல், உழைப்பு, உங்களுக்கு கிரேட் 10ல தான் நினைக்கிறேன். ஓகே, உழைப்பு பொருளியல் சம்பந்தமான யூனிட்ஸ் காணப்படுது. ஓகே, உழைப்பு பாகம் 1, பாகம் 2 சொல்லி காணப்படுது. அப்ப அந்த யூனிட்ஸ்ல இருந்து தான் இந்த முழுமையான வினாவை வந்து உங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது கலீஃபாவாக நியமனம் பெற தகுதியானவர் என்பதை நியாயப்படுத்துற 2 நிகழ்வுகள். அது எங்களுக்கு பொதுவா தெரியும் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி கால பகுதியில நோய்வாயுற்று இருந்த டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொழுகைக்கு இமாமாக இருக்க சொன்னாங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி அந்த விஷயத்த சொல்றாங்க தானே. அப்ப அந்த நிகழ்வை வந்து எங்களுக்கு குறிப்பிடலாம். ஓகே, அதே நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில நபி அவங்களோட வகை கிடைச்சதுல இருந்து அவங்களோட ஆட்சி நடக்கிறது எல்லா விஷயங்களையுமே கிட்ட இருந்து அவதானிச்சு எல்லாத்துலயும் பங்கேற்ற ஒரு நபர்ன்னு சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஏன்னா நபி அவங்களோட ஹிஜ்ரத் பயணமாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலயுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பங்கேற்று இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு விடயத்தையும் எங்களுக்கு குறிப்பிட இயலும். அப்ப இப்படி வந்து பொதுவாவே எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆன்சர் சொல்லலும். இப்ப நாங்க வந்து குலஃபா ராஷிதீன்கள் இருக்கக்கூடிய 4 கலீஃபாக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கிரேட் 11ல ஈக்குது. நான் நினைக்கிறேன் செகண்ட் டேர்ம்ல தான் அந்த யூனிட்ஸ் எல்லாம் ஈக்குதுன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை படிக்கிற நேரம் விளங்கும். அதுல நாங்க 4 கலீஃபாக்களை பற்றி பார்ப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் எப்படி கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டாங்க, இவங்களோட சேவைகள் எப்படி இருந்துச்சு, ஓகே, அது சம்பந்தமான விடயங்கள். அதே நேரம் இவங்க சம்பந்தமான அறிமுகம், இவங்க எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க, அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தனித்தனி யூனிட்ஸாக தரப்பட்டிருக்குது. அதுல இருந்து இந்த வினா எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பெற்றோர்ட நலன் பேணுவதன் அவசியம் சம்பந்தமா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில விளக்குக. இத கேள்வியிலே கேக்குறாங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில விளக்குகன்னு சொல்ல நாங்க கட்டாயமா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை எழுதித்தான் விளக்கம் கொடுக்கணும். சும்மா நாங்க விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு ஒரு குர்ஆன் வசனத்தையோ இல்லைன்னா ஹதீஸ் வசனத்தையோ நாங்க எழுதாம விட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு புள்ளி சரி எங்களுக்கு குறைப்பாங்க. அதனால அந்த குர்ஆன் வசனம் ஹதீஸ் வசனத்தை எழுதி அதை வச்சுதான் நாங்க அந்த ஆன்சருக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து ஒரு முஸ்லிம் நாளாந்த நடவடிக்கைகள் இபாதத் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான நிபந்தனைகளை தெளிவுபடுத்துக. ஓகே, இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தானே. நாளாந்த நடவடிக்கை நாங்க எப்படி இபாதத்தாக மாற்றுவது, ஓகே, அந்த விஷயம். அதாவது எங்களோட அடிப்படை வணக்க வழிபாடுகளுக்கு தடை இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் மீகி தானே நிறைய விஷயங்கள். எங்களோட தூய எண்ணம் கொள்றது, நல்ல இஹ்லாஸ் ஈக்கணும், அப்படியான விஷயங்கள் தான் இதுல வரப்போகுது. அப்ப இதுவும் ஒரு இலகுவான வினாவாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த பேஜை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு சும்மா பேப்பரை வந்து குறிப்பிட்டேன், இப்படிதான் வந்திக்குது இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம். ஓகே, அப்ப உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த இயர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேப்பரை தான் நீங்களும் செய்ய போறீங்க. ஓகே, பாருங்க, அடுத்த வினா, மறுமையில எந்த நிழலும் இல்லாத மஹ்ஷர் வெளியில் அரிஷ்ட நிழல்ல தங்குகின்ற வாய்ப்பை சில இளைஞர்கள் பெறுவார்கள் என நபி மொழி குறிப்பிடுகிறது. அவ்வாறான இளைஞர்கள் இந்த உலகத்துல எத்தகைய பண்பை கொண்டிருப்பன்னு நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதாவது இது வந்து இளமை சம்பந்தமா நான் உங்களுக்கு ஒரு தனியான ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. எங்களோட இளமை காலத்தை நாங்க எப்படி அமைச்சு கொள்ளணும், எப்படி அமைச்சு எங்களுக்கு மறுமையில வந்து அல்லாட அரிசில தங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த யூனிட்ல இருந்துதான் இந்த வினாவை எடுத்திக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய வினாவாக இருந்தாலும் இதுல வரப்போற விடை வந்து சிம்பிளான விடைதான். ஓகே, நபி அவங்க இந்த ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில தான் இதுக்கு வந்து நாங்க விடைய வந்து கொடுக்க போறோம். அடுத்து நபி அவங்களோட தஹ்வா பணிட ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த இளைய சஹாபாக்களோட 3 வருட பெயர்களை வந்து கேட்டிருக்கிறாங்க. நபி அவங்களோட தஹ்வா பண்ணிட்டு ஆரம்ப கால பகுதியில அவங்களுக்கு யார் யார் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. ஓகே, அதுல சஹாபாக்கள் 3 பேர் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக நியமிக்கப்பட்டதும்
கிலாஃபத்திட ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க மேற்கொண்ட அவசர நடவடிக்கைகள் 5 குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிலாஃபத்திட ஸ்திரத்தன்மைன்னு சொன்னால் கிலாஃபத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அவனோட கிலாஃபத்தை நல்ல முறையில மேற்கொள்றதுக்காக அவங்க சில அவசர நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப அவங்க நிறைய அவசர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா சதிகாரர்கள் வந்து அங்கால நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. அவங்களோட சதிகளை முறியடிக்கணும். இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து காணப்பட்டது. ஓகே, இதுவும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா சொன்னது போல 4 கலீஃபாக்கள் சம்பந்தமா ஒவ்வொரு யூனிட்ல தரப்பட்டிருக்குதானே, அதுல இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட யூனிட்ல இருந்து இதை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து ஜாஹிலியா காலத்துல பிரபல்யம் பெற்றிருந்த சந்தைகள் 2 குறிப்பிடுக. துல் மஜால் உஸ்ஸா அப்படின்ற துல் மஜாஸ். ஓகே, இதெல்லாம் சந்தையாக இருந்துச்சு. அதே நேரம் நபி அவங்களோட சிந்தனையை முன்வைக்கிறதுக்காக பயன்படுத்திய தொடர்பூடக முறைகள் 3 குறிப்பிடுங்க. அதாவது நபியாவும் அவங்களோட சிந்தனை அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களை வந்து எந்தெந்த வழிமுறைகளின் ஊடாக அதை மக்களுக்கு மத்தியில சொன்னாங்க. ஓகே, அதை தொடர்பூடக அந்த முறைகளை வந்து கேட்டுக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு தனியார் ஒரு யூனிட் கிரேட் லெவல்ல இருக்குது. அடுத்து அறிஞர் சித்திரபே மேற்கொண்ட சமூக சீர்திருத்த பணிகள் நாங்க அறிஞர் சித்திரபே, டிவி ஜாயா இவங்களோட சேவைகள் இவங்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, அந்த பாட புத்தகத்துல இருந்து மட்டும்தான் வினாக்கள் எடுத்துக்கிறேன். எதுவுமே அவுட் ஆஃப் த சிலபஸ் வினாக்கள் எதுவுமே இல்லை, பொதுவான வினாக்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களோட யூனிட்ஸ்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் எப்படியுமே உங்களுக்கு சிறு குறிப்பு எழுத தானே வரும். அதுல 4 அம்சங்கள் தருவாங்க. நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எது இலகுவாகுதோ அப்படி 2 அம்சங்களை தான் நீங்க தெரிவு செஞ்சு சிறு குறிப்பு எழுதணும். அப்ப இந்த முறை சிறு குறிப்பு எழுதுறதுல ஒரு பொதுவான கேள்வி மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இயற்கை அனர்த்தங்களின் போது ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். ஓகே, இதை வந்து என்ன செய்யலாம், ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல வந்து எழுதலாம். ஓகே, ஒரு இயற்கை அனர்த்தம் பாருங்க, ஒரு முஸ்லிம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஈடுபடணும், யார் யாருக்கும் அவசர உதவி தேவைப்படுது அவங்களுக்கு வந்து அதை மேற்கொள்றது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தான் காணப்படுது. அப்ப இப்படி பொதுவான கண்ணோட்டத்துல எனக்கு இதுக்குரிய விடைய வந்து எழுதக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இஸ்லாமிய நோக்குல ஊடக தர்மம் சம்பந்தமா கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, போதை வஸ்து பாவனையிட விபரீதங்கள். இது வந்து ஒரு பொதுவான விஷயம் தானே, போதை வஸ்து பாவனையோட விபரீதங்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எழுதலாம் தானே. ஓகே, பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து இஸ்லாத்துல உணவு பழக்கம், இஸ்லாத்துல உணவு பழக்கம் சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுது, எப்படியான விஷயங்களை நம்ம கை கொள்ளணும். உண்ணுகின்ற நேரமாக இருக்கலாம், அது ஒரு நீர் அருந்தும் நேரம் கூட எங்களுக்கு இஸ்லாம் சில வழிகாட்டுதல்களை வந்து வழங்கிது. அதே நேரம் நடுநிலைய பேணுங்கன்னு சொல்லுது இஸ்லாம். உணவு விஷயத்துல எல்லாம் நடுநிலைய பேணுங்க, அதிகமா உண்ணக்கூடாது. அதே நேரம் அந்த கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு குறிப்பிடுது. அப்ப இப்படியான விஷயங்களை தான் நாங்க இதுல வந்து சொல்ல போறோம். அப்ப இப்படி பொதுவான அம்சங்களை வச்சுதான் இந்த சிறு குறிப்பு எழுதுகைக்கு உங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் டோட்டலா உங்களோட லாஸ்டா நடந்த இஸ்லாம் பேப்பர் பார்ட் 2 பேப்பர் வந்து இப்படிதான் இருக்குது. ஓகே, பார்ட் 1மே இலகுவான வினாக்கள் தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாமே 10, 11 சிலபஸை மிக்ஸ் பண்ணி நிறைய வினாக்கள் கேட்டிருந்தாங்க. எல்லாமே இலகுவான வினாக்களா தான் இருந்துச்சு. கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு இந்த ஒரு வினா பெரிய அளவுக்கு இல்லை. ஓகேவா? அப்ப இத மாதிரி ஒரு எக்ஸாம் பேப்பர் தான் இன்ஷால்லா நீங்களும் இந்த இயர் வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு எப்படியும் டிசம்பர்ல எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷால்லா அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இதே மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு எக்ஸாம் பேப்பரை வந்து நீங்க செய்வீங்க. அப்ப நாங்க இந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இப்ப செய்ய இயலாதனே. ஏன் செய்ய இயலான்னு சொன்னால் நாங்க இன்னும் 11 சிலபஸ்ல வந்து எல்லா யூனிட்ஸையும் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ண இல்லை. விளங்கிச்சு, நாங்க ஃபுல்லா படிச்சாதான் எங்களுக்கு ஒரு பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்க. அப்ப பாஸ் பேப்பர்னு சொல்ற நேரம் இன்ஷால்லா இப்ப இந்த பாஸ் பேப்பர் அதே நேரம் 2024ல நடந்தது, 23ல நடந்தது, இப்படி ஒரு 3 years 4 years பாஸ் பேப்பர்ஸ் நாங்க செய்ய வேண்டியது. இன்ஷால்லா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வாங்குற நேரம் வந்து அந்த பாஸ் பேப்பர்ஸ் வந்து நாங்க செஞ்சு பார்ப்போம். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே. ஓகே, லாஸ்டா நாங்க ஈமானை பாதிக்கக்கூடிய 4 அம்சங்கள். ஓகே, அதுதான் உங்களோட 4th யூனிட். ஷிர்க், இல்ஹாத், அதே நேரம் குஃபர், ரித்தத். ஓகே, இந்த 4 அம்சங்கள் எல்லாம் நாங்க லாஸ்டா படிச்சிருந்தோம். அதுக்கு பிறகுதான் அந்த 4 யூனிட்ஸ்ல இருந்தும் எடுக்கப்பட்ட வினாக்களை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே,
இன்னைக்கு நாங்க படிக்கணும் வந்து இறுதி நபித்துவம். ஓகே, இறுதி நபித்துவம் சம்பந்தமாக குர்ஆன்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க, ஓகே, ஹதீஸ் ஆதாரங்கள் என்ன மாதிரி தரப்பட்டிருக்குது, ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த இறுதி நபித்துவத்துல வந்து நாங்க பார்க்க போறோம். ஓகே, இறுதி நபித்துவம்னு சொல்றத நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். خاتم النبيين. ஓகே, குட். காத்தமுன் நபியன் என்று சொன்னால் இறுதி நபித்துவம்னு சொல்லுவோம், அல்லது இறுதி நபின்னு சொல்லுவோம். நபிமார்களில் இறுதியானவர், இப்படி நாங்க நிறைய பொருள்களை கொண்டு அதை அழைக்கிறோம். இல்லைன்னா இறுதி நபித்துவத்தை வந்து கத்முன் நுபுவாத், ஓகே, கத்முன் நுபுவத்னு சொல்லியும் நாங்க என்ன செய்யறோம், அழைக்கிறோம். இறுதி நபித்துவம், நுபுவத்னு சொல்றது நபித்துவம். அப்ப கத்முன் நுபுவத்னு சொல்றது வந்து இறுதி நபித்துவம்ன்றதுக்கான அந்த ஒரு பொருளாக காணப்படுது. ஓகே, அப்ப இறுதி நபித்துவத்தை பொறுத்த வரையில இதுல ஒரு முதலாவதாக ஒரு குர்ஆன் ஆதாரம் தரப்பட்டிருக்குது பாருங்க. உங்கள எந்த ஒரு ஆணுக்கும் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை. விளங்கிச்சு? அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்கள எந்த ஒரு ஆணுக்குமே நபியாக வந்து ஒரு தந்தையாக இல்லை. ஆனால் அல்லாஹ்ட தூதராகவும் எல்லா நபிமார்களையும் இறுதியானவராகவும் இருக்கிறார். ஏன்னா உலகத்துக்கு மொத்தம் எத்தனை நபிமார்கள் அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? 3000க்கும் மேற்பட்ட நபிமார்கள். உலகத்துக்கு மொத்தம் அனுப்பப்பட்ட நபிமார்கள் சரியான எண்ணிக்கை இல்ல. 1,24,000. ஓகே, குட். 1,24,000. ஓகே, 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். அதுல இருந்து 313 பேரதான் ரசூல்மார்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ரசூல்மார்கள் சொல்றவங்க நபிமார்கள்லயும் சிறந்தவங்க அல்லது நபிமார்கள்லயும் விசேடமானவங்களை தான் நாங்க ரசூல்மார்கள்னு சொல்லுவோம். அப்ப அதுல 313 பேர் ரசூல்மார்களா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு நபிமார்கள் அனுப்பப்பட்டும் அதுல இறுதி நபியாக இருக்கக்கூடியவர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நாங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைகிற நேரம் நாங்க கலிமா ஷஹாதாவை சொல்றோம். ஏன்னா ஷஹாதாவை சொல்ற நேரம் அதுல கூட என்ன வருது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட இறுதி தூதர் அவர், அந்த ஒரு விடயம் வந்து அதுல குறிப்பிடப்படுது. அப்ப இறுதி தூதர் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருக்கிறாங்க. முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காணப்படுறாங்க. ஓகே, அப்ப இததான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குர்ஆன் வசனத்துல. அப்ப இந்த உலகத்துக்கு ஏன் நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்டாங்க, காரணம் என்ன? மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. ஓகே, குட். மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக, அல்லாட போதனைகளை எத்தி வைக்கிறதுக்காக. அல்லாட போதனைகளை எத்தி வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் தானே. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதர்கள்ல சிறந்தவர்களா இருக்கக்கூடியவங்கள தான் நபிமார்களா தெரிவு செய்யறான். ஏன்னா நபிமார்களும் எங்களை மாதிரியான மனிதர்கள் தான், அவங்களும் களிமண்ணால படைக்கப்பட்டவங்க தான். அவங்க வேறொரு படைப்பிடம் இல்ல, அவங்களும் மனிதர்கள் தான். அப்ப அல்லாஹ் ஓகே, இந்த மனிதர் இவரை நான் நபியா தெரிவு செஞ்சா இவர் என்ன போதனைகளை மக்களுக்கு மத்தியில நல்ல முறையில எடுத்து வைப்பாரு, ஓகே, எல்லாரையும் நேர்வழிப்படுத்துவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறாங்க, நபிமார்கள் எல்லாத்தையும் தெரிவு செய்யறான். ஓகே, அப்ப அதே நேரம் நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல, ஓகே, ஆமன்து பில்லாஹ்ல உள்ளடக்கக்கூடிய 6 அம்சங்கள்ல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஈமான் கொள்றது எத்தனையாவது அம்சமாக காணப்படுது? 4வது. ஓகே, குட். 4வது அம்சம். ஏன்னா முதலாவது அல்லாஹ், 2வது மலக்குமார், 3வது வேதங்கள், 4வது தான் இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள், 5வது மறுமை நாள், 6வது கலாக்கதிர். அப்ப 4வது அம்சமாக, அதாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு முஹ்மீனும் கட்டாயமா இந்த நபிமார்கள் ரசூல்மார்களை வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஓகே, அதே நேரம் இந்த நபிமார்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில இவங்க தான் இறுதி நபியாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிறகு இனி எந்த ஒரு நபியுமே வரமாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து வஹீட வாசலையும் மூடிட்டார். இந்த நபித்துவத்திர வாசல் எல்லாம் அல்லாஹ் மூடிட்டார். ஓகே, நபியாவங்களோட அது முடிஞ்சாச்சு. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நாங்க நிராகரிக்கிறது, அவங்கள தூற்றுறதும் ஒரு குஃபுர்ல தான் உள்ளடக்கப்படுது. நாங்க குஃபுர்ட 3 வகைகள் எல்லாம் லாஸ்ட் யூனிட்ல படிச்சுக்கிறோம். சொல் ரீதியானது, செயல் ரீதியானதுன்னு எல்லாம் பாத்திக்கிறோம். அதுலயும் கூட வருது, நான் நபிமார்கள் எல்லாம் நாங்க தூற்றினோம்னு சொன்னா அதுவும் கூட குஃபுரு தான். நாங்க நிராகரிக்கல, அவங்களையும் நாங்க ஏற்று நம்பிக்கை கொள்ளதான் வேணும்.
அப்ப இறுதி நபித்துவத்துக்கான எங்களுக்கு குர்ஆன் ஆதாரங்கள் தரப்படுகிறது. இந்த யூனிட்டை பொறுத்த வரையில உங்களுக்கு நிறைய குர்ஆன் வசனங்கள், நிறைய ஹதீஸ் வசனங்கள் இதுல இருக்குது. அப்ப நீங்க பொதுவா எல்லா குர்ஆன் ஆதாரங்களையும் மனனம் செய்யணும்ன்ற ஒரு அவசியம் உண்டு இல்ல. உங்களுக்கு எது இலகுவாய்க்குதோ, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏழுன்ற மாதிரியான குர்ஆன் வசனங்கள் குறைந்தது ஒரு 2 சரி நீங்க கட்டாயமா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ஒரு 2 குர்ஆன் ஆதாரம், 2 ஹதீஸ் ஆதாரங்கள், உங்களுக்கு எது இலகுவாய்க்குதோ அப்படியான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை கட்டாயமா மனனம் செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வினா வந்து எப்படி ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு ஒப்பிட்டு விளக்குகின்ற ஒரு விதத்துல வந்து இதுல இந்த வினா வந்து எடுக்கப்படலாம். அப்ப அதனால குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை வந்து கட்டாயமா மனனம் செஞ்சு கொள்ளுங்க. இதுல முதலாவது குர்ஆன் வசனத்தை பாருங்க. உங்கள எந்த ஒரு ஆணுக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்தையாக இல்லை. ஓகே, நாங்க ஃபர்ஸ்டா பார்த்த அந்த குர்ஆன் வசனம் தான். இருந்தாலும் அவங்க தூதராகவும் நபிமார்களே இறுதியானவராகவும் இருக்கிறான். இப்ப இதுல அல்லாஹ் தெளிவா சொல்றான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு வேற எந்த ஒரு நபியும் வரப்போறது இல்ல, அவர்தான் இறுதி நபின்னு சொல்லி அல்லாஹு தாலாவே குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான். ஓகே, இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப அடுத்த ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க. எனக்கு பின்னால் வரும் அஹ்மத் என்ற பெயருடைய ரசூல் ஒருவரின் வருகை குறித்து நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் உள்ளேன்னு சொல்லி நபியாவோட வருகையை குறித்து வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களோட சமூகத்துக்கு வந்து ஒரு செய்தி ஒன்றை வந்து எத்தி வைத்திருக்கிறான். ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனோட சமூகத்துக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது எனக்கு பின்னால் வரும் அஹ்மத் என்ற பெயர். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நிறைய பெயர்கள் வந்து காணப்படுது. ஏன்னா அஹ்மத், முகம்மது, அதே நேரம் ஆக்கில், இப்படி நிறைய பெயர்கள் வந்து காணப்படுது. அப்ப அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிறாரு. எனக்கு பின்னால் வரக்கூடிய அஹ்மத் என்ற பெயருடைய ரசூல் ஒருவரோட வருகை குறித்து நன்மாராயம் சொல்லக்கூடியவரா நான் இருக்கிறேன். அதாவது அந்த நல்ல செய்தியை சொல்லக்கூடியவராக நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு பிறகு அஹ்மத் என்ற பெயர்ல ஒரு நபி வரப்போறான்றதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிறார், முன்கூட்டியே அவங்களோட சமூகத்துக்கு வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே, அப்ப இதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறுதி நபி என்று சொல்றது விடயம் வந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதா இது. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்துக்கெல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறார். ஓகே, அதே நேரம் இன்னும் ஒரு குர்ஆன் வசனம் பாருங்க. இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டேன். அப்ப அல்லாஹ் வந்து இப்ப குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இறுதியா சொன்ன விஷயம், இன்றோட உங்களோட மார்க்கம் வந்து பூர்த்தியாக்கி விட்டது. உங்களுக்கு தெரியும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை 63வது வயதுலதான் வஃபாத் ஆகுறாங்க. அப்ப அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம் அவங்களோட முதலும் இறுதியுமான ஒரு ஹஜ்ஜத்துல் விதாவை வந்து மேற்கொண்டிருந்த நேரம் அரஃபா மைதானத்துல எல்லா முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டி லட்சக்கணக்கானவங்க அதுல வாராங்க, கலந்து கொள்றாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினாங்க. அப்ப அந்த உரையில நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நீங்க இப்படிதான் நடந்து கொள்ளணும், இஸ்லாத்தை பின்பற்றணும், இப்படி நிறைய விஷயங்களை பெண்களோட உரிமை சம்பந்தமா சொன்னாங்க. ஓகே, அதே நேரம் அரபிகள் அல்லாதவங்களும் சமமா நடந்து கொள்ளுங்க. ஓகே, அந்த விஷயங்களை வலியுறுத்தினாங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட அந்த பெரிய உரையில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப அந்த நேரம் இறுதியா என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், சூரா அல் மாஇதால இந்த 5வது வசனம், இந்த 3வது வசனம் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கப்பெறுது. ஓகே, அந்த வசனம் தான் இது. என்னன்னு சொன்னால், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொன்னா இதுதான் லாஸ்ட் குர்ஆன் வசனம். குர்ஆன் வந்து தொடர்ந்து 23 வருட காலமாக அருளப்பட்டிருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியும் 23 வருட காலத்தை வந்து 2 காலகட்டமா பிரிக்கிறோம், மக்கா மதீனா. சொல்லுவோம் பாப்பா, மக்கால எவ்வளவு வருடங்கள், மதீனால எவ்வளவு வருடங்கள்னு சொல்லி. மக்கால எத்தனை வருடங்கள், மதீனால எத்தனை வருட காலமாக குர்ஆன் இறங்கியது? தெரியாதா யாருக்கும்? இந்த 23 வருடங்கள் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. அந்த 23 வருட காலத்து தான் நாங்க 2ஆ பிரிக்கிறோம், மக்கா மதீனா காலப்பகுதின்னு சொல்லி. அதுல மக்காவுல வந்து 13 வருடங்கள், மதீனால 10. ஓகே, இது ரெண்டையும் சேர்த்துதான் 23 வருட காலம்னு நாங்க சொல்றோம். 23 வருட காலமா அல் குர்ஆன் நபி அவங்களுக்கு வந்து அருளப்பட்டிருக்குது. அப்ப அதுல இறுதியாக அருளப்பட்ட வசனம் என்னன்னு சொன்னால் இப்ப நாங்க பாக்குற இந்த குர்ஆன் வசனம் தான். இதுதான் நபி அவங்களுக்கு இறுதி, அதோட குர்ஆன் முழுமையா பூர்த்தியாக்கப்பட்டு விட்டுருச்சு. அதுக்கு பிறகு எந்த ஒரு வசனமும் அருளப்படவும் மாட்டாது. அப்ப அதுதான் இந்த குர்ஆன் வசனம், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கி விட்டேன். அப்ப அல்லாஹ்
சொல்றான். இன்றைக்கு உங்களோட மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை வந்து உங்களுக்காக பூர்த்தியாக்கிட்டேன். ஏண்ட அருள்களையும் உங்கள் மீது முழுமைப்படுத்திட்டேன். ஏண்ட அருள்களையும் உங்களுக்கு முழுமையாக தந்துட்டேன். இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக அங்கீகரித்து விட்டேன்னு சொல்லி அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். விளங்கிச்சா? அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் அருளப்பட்ட ஒரு குர்ஆன் வசனமாக தான் காணப்படுது. விளங்கிச்சா? அப்ப இந்த குர்ஆன் வசனம் சம்பந்தமாக இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா வந்து ஒரு விஷயத்த கூறுறார். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா இவர் சொல்ற ஒரு விடயம் தான் இது, இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் புரிந்த மிக பெரிய அருள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது அந்த குர்ஆன் அருளப்பட்டதெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அல்லாஹ் புரிந்த மிக பெரிய ஒரு அருளாக இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட மார்க்கத்தை வந்து அல்லாஹு தாலா பூர்த்தியாக்கிட்டான்னு சொல்லி இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா வந்து குறிப்பிடுறாரு. ஓகே, அப்ப இதுல வந்து என்ன சொல்லப்படுது? உங்களோட மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, ஏற்ற அருள்களையும் நான் பூர்த்தியாக்கிட்டேன், முழுமைப்படுத்திட்டேன்னு நபி அவங்க சொல்றான். சாரி, அல்லாஹு தாலா சொல்றான் தாரு. அப்ப அல்லாஹ் சொல்ற நேரம் இதுல விளங்குது. இனி பிறகு இந்த மார்க்கம் இன்னும் ஒரு மார்க்கம் வரப்போறதும் இல்லை. அதே நேரம் இந்த மார்க்கத்துல எந்த ஒரு தூதரோ அல்லது எந்த ஒரு வேதமோ அருளப்பட போறது இல்லைன்னு சொல்றதா அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனத்தினூடாக குறிப்பிட்டுகிறார். இன்னொரு ரசூலோ இன்னொரு நபியோட வருகை எங்களுக்கு தேவையில்லை. நபி அவங்களோட அது முழுமையடைஞ்சாச்சு, முடிவடைஞ்சாச்சு. அந்த ஒரு விடயத்தை வந்து அல்லாஹ் குறிப்பிடுறார். அப்ப இதெல்லாம் இறுதி நபித்துவத்துக்கான அல் குர்ஆன் ஆதாரங்களாக காணப்படுது. அப்ப இதுல நீங்க ஏதாவது 2 அல் குர்ஆன் வசனங்களை கட்டாயமாக மனனம் செஞ்சு கொள்ளுங்க. இந்த 3 வசனங்கள்ல ஏதாவது 2 சரி நீங்க கட்டாயமாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இது வந்து இறுதி நபித்துவத்துக்கான அல் குர்ஆன் சான்றுகளாக அல்லது ஆதாரங்களாக காணப்படுது. அடுத்து இறுதி நபித்துவத்துக்கான ஹதீஸ் ஆதாரங்களை பார்த்தோம்னு சொன்னால், இதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தினூடாக மாதிரி ஒரு விடயத்தை சொல்றாங்க. அதாவது எனக்கு முன்னே இருந்த நபிமார்கள், ஏனைய நபிமார்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புன்னு சொல்லி நபி அவங்க என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு வீட்டை வந்து கட்டுறாரு. நல்ல ஒரு வீட்டை வந்து இப்ப பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டுறாரு. இப்ப முழுமையா எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாரு. இப்ப அந்த வீடை பார்க்க வர எல்லாருமே அந்த வீட்டை பார்த்துட்டு அதிசயத்து போறாங்க. எல்லாருமே அதிசயத்து போறாங்க. ஆனாலும் அந்த வீட்டுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி வந்து பூர்த்தியாக்காம விடப்பட்டிக்குது. அந்த சின்ன ஒரு இடைவெளி அந்த வீட்டுல பூர்த்தியாக்கப்படாம விடப்பட்டிக்குது. அப்ப அந்த சின்ன இடைவெளி சம்பந்தமா மக்கள் குறை சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் எல்லாரும் அதிசயத்து பார்த்தும் அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி, இப்ப உதாரணமா ஒரு 2 செங்கல் வந்து அதுல பூர்த்தியாக்காம விடப்பட்டிக்குது எப்பவுமே. அப்ப அந்த இடைவெளி சம்பந்தமாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா குறை சொல்றாங்க. அப்ப இதத்தான் நபி அவங்க சொல்றாங்க, இது இஸ்லாம்னு சொல்லக்கூடிய கட்டடம். அந்த வீட்டை வந்து இஸ்லாத்துக்கு ஒப்பிடுறார். இஸ்லாம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டடத்துல அந்த இடைவெளியா இருந்துச்சு, பூர்த்தியாக்காம விடப்பட்டிருந்த அந்த இடத்தை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நான் வந்தேன். அந்த பூர்த்தி செய்யறதுக்காக தான் நான் வந்தேன். அப்ப இதன் மூலம் என்ன சொல்லப்படுது? அந்த வீட்டை வந்து இஸ்லாம்னு குறிப்பிட்டார். அதே நேரம் அந்த வீட்டுல இப்ப முழுமையா எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டாங்க. இப்ப இந்த இடத்துலதான் அந்த இடைவெளி இருக்குதுன்னா இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். அப்ப இஸ்லாம் என்ற மார்க்கத்துல முழுமையாக பட்டிருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்துச்சு. அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டதாக அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. வீட்டோட வச்ச ஒரு சம்பவத்தை வைத்து இந்த விடயத்தை வந்து விளக்குறாரு. அதாவது நான் தான் இறுதி நபி. இந்த இடைவெளியை வந்து பூர்த்தியாக்கினதுக்கு பிறகு இந்த வீடு முழுமையடைஞ்சாச்சு. திரும்ப அந்த வீட்டுல எந்த ஒரு தேவைகளும் இடைவெளி எதுவும் இல்லை. அந்த வீடு வந்து முழுமையடைந்தாச்சு, இஸ்லாம் மார்க்கம் முழுமையடைந்தாச்சு. அப்ப இதன் மூலம் நபி அவங்க என்ன சொன்னாங்க? நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன், நான் தான் இறுதி நபி. அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருந்துச்சு, அதை பூர்த்தி செய்யறதுக்காக நான் வந்தேன். அப்ப அதோட என்ன செய்யப்படுது? அந்த வீடு முழுமையடைஞ்சாச்சு. அது மாதிரி இஸ்லாம் என்ன செய்யப்படுது? முழுமையடைந்து விட்டதுன்னு சொல்லி நபி அவங்க வந்து குறிப்பிட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரத்தை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற நேரம், மனனம் செய்யற நேரம் இதை உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் ஒரு வீட்டை கற்றாரு, அதுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்றிக்குது. அந்த இடைவெளியை நிரப்பதான் நபி அவங்க வந்து அனுப்பப்பட்டாங்க. இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டு நீங்க உங்களோட மொழி நடையில இதுக்கு வந்து எழுதலாம். விளங்குச்சா? ஹதீஸ வந்து பொய்யான விஷயங்கள் இல்ல, இதுல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே எழுதினீங்கன்னு சொன்னால் சரி. அடுத்து இன்னும் ஒரு ஹதீஸ் வசனம் தரப்பட்டிருக்குது பாருங்க. நான் ஏனைய நபிமார்களை விட 6 விஷயங்களை கொண்டு சிறப்பாகப்பட்டிருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதாவது ஏனைய எனக்கு முன்னே அனுப்பப்பட்ட ஏனைய நபிமார்கள் எல்லாரையும் விட 6 விஷயங்களை கொண்டு நான் சிறப்பாகப்பட்டிருக்கிறேன். ஓகே, அதுல ஒன்றுதான் ஜவாமி உல் கலீம். ஜவாமி உல் கலீம்னு சொல்றது நாவன்மை. நாவன்மைன்னு சொல்றது வந்து அந்த பேசக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறன். ஓகே, அந்த நாவன்மைன்னு சொல்றது அதுதான். அப்ப ஜவாமி உல் கலீம்னு சொல்லக்கூடிய நாவன்மை எனக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரம் மதிப்பற்றம் மூலம் நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். கனிமத்து வந்து எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. கனிமத்துன்னு சொன்னால் என்ன? அதுவும் ஒரு அரபு சொல் தான். என்ன பொருள் தெரியுமா? கனிமத்துனா ஓகே, யாருக்கும் தெரியாதா கனிமத்துன்னு சொன்னால் என்னன்னு? என்ன சொல்லி டீச்சர்? கனிமத்னா என்ன? அமானித பொருள். அமானித பொருள். ஓகே ஓகே. கனிமத்துன்னு சொல்றத நாங்க எப்படி விளக்கப்படுத்துவோம்னு சொன்னா, அமானித பொருள்ன்றதும் சரிதான். கிட்டத்தட்ட சரி. என்னன்னு சொன்னா, இந்த யுத்த காலத்துல வந்து பொருட்கள் கிடைக்கும் தானே. இப்ப உதாரணமா இப்ப 2 தரப்பினர் தானே யுத்தம் செய்வாங்க. ஒரு யுத்தத்துல ஈடுபட்டு 2 தரப்பினர் இருப்பாங்க. இப்ப அதுல வந்து எதிரியாக இருக்கக்கூடியவங்களோ ஏதோ ஒரு தரப்பினர் என்ன செய்வாங்க, இப்ப வெற்றி அடைஞ்ச தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு வந்து அவங்களோட ஆயுத பொருட்கள் எல்லாம் இருக்கும் தானே, அவங்க யுத்தம் செய்யறதுக்காக கொண்டு வந்தது. அதெல்லாம் அப்படியே அந்த போர் நடந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டுருவாங்க விளையாச்சா. அப்படி விட்டுட்டு போற அந்த பொருட்களை தான் நாங்க கனிமத்துன்னு சொல்லுவோம் விளையாச்சா. யுத்த காலத்துல கிடைக்கிற பொருட்கள், யுத்த காலத்துல கிடைக்கிற பொருட்களை நாங்க கனிமத்துன்னு சொல்லுவோம். அவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கனிமத் வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அப்ப உதாரணமா எதிர் தரப்பினர், இப்ப உதாரணமா நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப ஏ பின்னு சொல்லி இப்ப 2 தரப்பினர் தான் யுத்தம் செய்யறாங்க. இப்ப இந்த பி என்ற தரப்பினர் தான் அவங்களோட ஆயுத பொருட்கள், அவங்களோட யுத்த பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. அப்ப இதை வந்து இந்த ஏன்ற தரப்பினர் இதை எடுத்துக்கொள்ளலாம். அது ஹலால் மலேசியா, அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆயுத பொருட்கள் அவங்க என்னென்ன விட்டு செல்றாங்களோ அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் சொல்லப்படுது கனிமத்துன்னு சொல்றது. அப்ப யுத்த களத்துல கிடைக்க பெறும் பொருட்கள். அதுதான் சரியான பொருள். அதுல ஓகே, அமானுத பொருள்னு சொல்லலாம். ஆனா இது சரியான பொருள் வந்து யுத்த களத்துல எடுக்கிற அந்த பொருட்கள். அப்ப இது வந்து ஹலால் ஆக்கப்பட்டுக்குதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து முழு பூமியும் எனக்கு மஸ்ஜிதாகவும் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த முழு பூமியுமே அவங்களுக்கு மஸ்ஜித், தொழக்கூடிய ஒரு இடமாகவும் பரிசுத்தமான ஒரு இடமாகவும் நபி அவங்களுக்கு ஆக்கப்பட்டுகிறான். அதே நேரம் முழு உலகுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முழு உலகத்துக்கு அவங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம்கள் மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்லி எல்லா சமயங்களும் நபி அவங்களோட போதனைகளை வந்து ஏற்றுக்கொள்ளே இருக்கும். ஏன்னா அகிலத்தாண்ட அருட்கொடை அல்லாஹ் சொல்றாங்க தானே, அகிலத்தாண்ட அருட்கொடைன்னு சொல்லி நபி அவங்கள சொல்றான். அவன் முழு உலகத்தாருக்கும் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்னை கொண்டு நபிமாட வருகை வந்து முற்று பெறுகிறதுன்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓகே, என்னையோட இந்த நபிமாட வருகை வந்து முடிவடையுது. திரும்ப எந்த ஒரு நபியும் வரப்போறது இல்லை. ஆனா நாங்க ஏற்கனவே இப்ப உலகம் அழியறதுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் படிக்கிற நேரம், நாங்க கேள்விப்பட்ட நேரம் பாத்துக்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்து அவர் ஒரு ஆட்சியை செய்வார்னு சொல்லி. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இறுதி நபி. அப்ப ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னால வருவார்? அப்படியான ஒரு விடயம் வந்து சிலருக்கு தோணலாம். ஏன்னா முகமது நபி அவங்க தான் இறுதி நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னால வந்து ஒரு ஆட்சி செய்யறாரு தானே, அப்ப அவரும் ஒரு நபி தானே. ஓகே, அப்ப அவர் இறுதி நபியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதுல என்ன காரணம்னு சொன்னால், ஓகே யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க பாப்போம், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னால வாரு ஆட்சி செய்யறதுக்கா? உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்கள் இறந்து போனார்கள். ஈசா நபி மட்டும் சாகல. அவர் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு ஓகே குட். அதனால அதாவது உலகத்துக்கு வந்து அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே மரணம் அடைஞ்சிக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த உலகத்துல வந்து ஆட்சி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கல. இப்ப எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்ப அவங்களோட சமூகத்துக்கு ஒரு ஆட்சியை வந்து நிலைநாட்டிக்கிறாங்க தானே, அதாவது சமூகத்தை நேர்வழிப்படுத்திக்கிறாங்க தானே. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒரு நபி எடுத்துக்கொண்டாலும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட சமூகத்துக்கு வந்து அவங்க நேர்வழிப்படுத்தி ஒரு ஆட்சி வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அவங்க வந்து அல்லாஹு தாலாவால விண்ணுலகத்துக்கு வானுக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னும் இறக்க இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மரணிக்க இல்லை. அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், இந்த உலகத்துல ஒரு நீதமான ஒரு ஆட்சியை செய்யறதுக்காக
கொடுக்குறான் விளங்கிச்சா. அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ற, உலகம் அழிறதுக்கு முன்னால அது ஒரு அடையாளத்துக்குள்ள வருது, ஒரு பெரிய ஒரு அடையாளத்துல வருது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நீதமான ஒரு ஆட்சியை வந்து மேற்கொள்வார்னு சொல்லி. ஆனால் என்னவாக இருந்தாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எல்லா நபிமார்களையுமே இறுதியானவராக காணப்படுறார். முகமது நபி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் பாருங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஒரு விடயம், எனக்கு நிறைய பெயர்கள் காணப்படுது. நான் தான் முகம்மது, நான் தான் அஹ்மத். பாருங்க அவங்களோட பெயர்கள் முகம்மது, அஹ்மத். அடுத்து நான் தான் மாஹி. மாஹின்னு சொன்னால் இல்லாதொழிப்பவன், அதுல பொருள் இல்லாதொழிப்பவன். இப்ப இது மாஹி இதெல்லாம் சொல்றது நபி அவங்களோட பெயர் தான், இது அரபு சொற்கள் தான். இது உங்களுக்கு எம்சிக்யூல வந்து கேட்கப்படலாம், எம்சிக்யூல கேட்கப்படலாம். அதனால இந்த பொருள், இந்த பெயர்ல பொருள்களை வந்து கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஓகே, மாஹின்னு சொன்னால் இல்லாதொழிப்பவன். என்னை கொண்டு அல்லாஹ் மதிப்பட்சம் மூலம் உதவி செய்யப்பட்ட என்ன அர்த்தம்? ஓகே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம் தான் மதிப்பட்சம் மூலம். ஓகே, மதிப்பட்சம் மூலம் உதவி செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு, சொல்லுங்க டீச்சர் கித்ரு அலைஹிஸ்ஸலாம்ங்கறவர் உயிரோட இருக்காரா டீச்சர்? இல்ல, எல்லா நபிமார்களுமே மரணம் அடைந்ததாக தான் குறிப்பிடப்படுது. ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம தவிர்த்து. டீச்சர் நான் ரீசெண்டா ஒரு புக்ல வாசிச்சேன், நான் இல்ல கித்ரு அலைஹிஸ்ஸலாம்ங்கற ஒரு உயிரோட இருக்காராமுண்டு ஒரு கதை வந்துச்சு, அது உண்மையா? ஓகே, நான் அதுக்கு சம்பந்தமா கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே டீச்சர். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே, மதிப்பட்சம். ஓகே, மதிப்பட்சம்னு சொன்னால் என்ன, மரியாதையோடு, மதிப்பு. ஓகே, மதிப்பட்சம் மரியாதையோட அந்த நாணயத்தோட நடந்து கொள்றதுதான் நாங்க சொல்லுவோம். ஒரு மரியாதை கலந்த ஒரு உணர்வுன்னு சொல்லிதான் நாங்க மதிப்பட்சத்தை வந்து சொல்லுவோம் விளங்கிச்சு. அப்ப மதிப்பட்சம் மூலம் உதவி செய்யப்பட்டீங்கன்னா ஏனையவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து பணிவாக நடந்த எல்லாருமே ஒரு மரியாதை கொடுத்த ஒரு நபியாக வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதே நேரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தஹ்வா பிரச்சார பணி எடுத்து கொண்டாலுமே அவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உதவிகள் வந்து கிடைக்க பெற்றது விளங்கிச்சு. அதனால அது சொல்லப்படுது மதிப்பட்சம் மூலம் வந்து உதவிகளை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஓகே, ஒரு தஹ்வா பணியாக இருக்கலாம், எல்லாத்துலயுமே அவருக்கு உதவிகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கு. அதுதான் அதுல பொருளாக வந்து காணப்படுது. ஓகேவா? அப்ப மாஹின்னு சொன்னால் இல்லாதொழிப்பவன். எதை இல்லாதொழிப்பவன்? அல்லாஹ்ட அந்த குஃப்ர்னு சொன்னால் என்ன பொருள்? குயிக்கா சொல்லுங்க. நிராகரிப்பதான் நாங்க குஃப்ர்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் அந்த குஃப்ரை வந்து இல்லாதொழிக்க கூடியவராக இருக்கிறான். அதே நேரம் நான் தான் ஹாஷிர்னு சொல்றது வந்து ஒன்று சேர்ப்பவர். இங்க பாருங்க, ஹாஷிர். அடுத்து மஹ்ஷர். இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சொல்லாக தான் இருக்கும். மஹ்ஷர்னு சொன்னாலும் என்ன, ஒன்று கூட்டப்படுற அந்த இடம். ஹாஷிர்னு சொல்றது ஒன்று சேர்ப்பவர். முழு முஸ்லிம் சமூகத்தை, முழு முஸ்லிம் சமூகத்தை அல்லது மனித சமூகத்தை வந்து ஒன்று சேர்த்தவராக வந்து அவர் கருதப்படுறார். அதே நேரம் குறிப்பாக மஹ்ஷர் வெளியில, ஓகே, மறுமையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாருமே ஒன்று சேருவாங்க. இப்ப எல்லா மக்களும் வந்து ஷஃபாஅத் கேட்கிற நேரம், ஓகே, மன்றாட சொல்லி கேட்கிற நேரம் வந்து எல்லா நபிமார்கள்ட்டையும் போவாங்க தானே, எல்லா மனிதர்களும். ஓகே, எல்லா மனிதர்கள் எல்லா நபிமார்கள்ட்ட போற நேரம் யாருமே முன் வர மாட்டாங்க. இது எங்களுக்காக வரக்கூடியவர் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். ஓகே, அவங்க வந்துதான் ஷஃபாஅத்துல் குப்ரா, பெரிய மன்றாட்டத்தை வந்து அல்லாஹ்விடத்துல வந்து முன்வைப்பாங்க. அப்ப அதனால அவர் மறுமையில எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஓகே, அதனாலதான் ஹாஷிர் என்ற பெயர் வந்து அவருக்கு வழங்கப்படுது. அதே நேரம் நான் தான் ஆகிஃப்னு சொல்றது இறுதியானவன். ஓகே, இறுதியானவன். ஆகிஃப்னு சொல்றதுல பொருள் இறுதியானவன். அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இறுதியானவனாக வந்து இருக்கிறான், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லைன்னு சொல்லி குறிப்பிடுறான். அப்ப அவங்களுக்கு நிறைய பெயர்கள் வந்து காணப்படுது. அஹ்மத், முஹம்மத், மாஹி, ஹாஷிர், ஆகிஃப். ஓகே, இந்த 5 பெயர்களை வந்து கட்டாயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஓகே, அப்ப இது வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரம். ஏன்னா நபியாவும் சொல்றாங்க எனக்கு இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க, நான் தான் இறுதியானவனாக இருக்கிறேன், நபிமார்களே இறுதியானவனாக இருக்கிறேன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்ன ஒரு விஷயம் தான், ஏண்ட உம்மத்துல சொன்ன என்ன சமூகம், அப்ப ஏண்ட சமூகத்துல 30 பொய்யர்கள் தோன்றுவாங்க, 30 பொய் நபிமார்கள். போலி நபிமார்களை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். முதநபி. ஓகே குட், முத்தநபி. ஏன்னா முத்தநபின்னு சொல்றதுதான் போலி நபி. அப்ப ஏண்ட உம்மத்துல ஏண்ட சமூகத்துல 30 பொய்யர்கள் வந்து தோன்றுவாங்க. அப்ப அவங்க ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் நபின்னு சொல்லி வாதாட்டம் செய்வாங்க. ஆனா நான் தான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவனாக இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லைன்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவுதான் பொய் நபிமார்கள் வந்து நான் தான் நபின்னு சொன்னாலும், நான் தான் நபிமார்கள் இறுதியானவர், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லைன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி சரிதானே, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பிறகு உண்மையிலே போலி நபிமார்கள் வந்தாங்க தானே இந்த உலகத்துக்கு. நிறைய பேர் வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் செஞ்சாங்க தானே, நான் தான் நபின்னு சொல்லி பிரச்சாரங்கள் கூட செய்தாங்க. ஒரு சில போலி சொல்லுங்க. போலி நபிமார்களுக்கு ஹுத நபியா? மூத்த நபி, கொஞ்சம் இருங்க நான் எழுதுறேன். மூத்த நபி ஓகே, இதான் போலி நபின்னு சொல்லும் மூத்த நபி. என்னன்னு சொன்னாலும் உலகத்துக்கு வரப்பட்ட ஒரு சில போலி நபிமார்களோட பெயர்கள் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் யாராவது. அஸ்வதுல் அன்சி, முசைலமா, சஜா, சுலைஹா. ஓகே குட், அஸ்வதுல் அன்சி, ஓகே, முசைலமா, துலைஹா, சஜா, ஓகே, இவங்க எல்லாம் போலி நபிமார்களா இருக்கிறாங்க. நான் ஒரு போலி நபிமார்கள் சம்பந்தமாக ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. ஓகே, அதுல நாங்க இன்ஷால்லா பார்ப்போம். அதே நேரம் போலி நபிமார்களுக்கு எதிராக ஒரு யுத்தமே நடந்திருக்குது. அந்த யுத்தம் எது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல போலி நபிமாருக்கு எதிராக ஓகே ஒரு யுத்தமே நடந்திருக்குது. அந்த யுத்தம் எது? ஓகே, யமாமா யுத்தம். ஓகே, அது என்ன யுத்தம்னா யமாமா யுத்தம். உங்களுக்கு தெரியும், யமாமா யுத்தத்துலதான் குர்ஆன மனனம் செஞ்சிருந்த 70 ஹாஃபில்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏன்னா 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியை பொறுப்பெடுத்தோடனே நடந்த ஒரு யுத்தம். அப்ப அந்த யுத்தம் மெயினா இந்த போலி நபி முசைலமாவுக்கு எதிராக தான் அது வந்து இடம்பெற்றுச்சு. ஓகே, அந்த முஸ்லிம்களுக்கும் போலி நபிமாருக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றுல பதிவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது யமாமா யுத்தம் தான். ஓகே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டில இடம்பெற்ற ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 11. அப்ப நபி அவங்களோட வஃபாத்துக்கு பிறகு கொஞ்சம் மாத கால பகுதியில இந்த யுத்தம் நடந்துருச்சு. ஓகே, அப்ப அதுலதான் குர்ஆன மனனம் செஞ்சு 70 ஹாஃபில்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த ஒரு காரணத்தினாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆன தொகுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. இல்லாட்டி குர்ஆன் அழிஞ்சிடுமோன்ற பயத்துல. ஏன்னா 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களே, அவங்க குர்ஆன முழுமையா மனனம் செஞ்சிருந்தவங்க நபி அவங்களோட காலத்துல இந்த ஹாஃபில்கள். அதனால அந்த முயற்சி வந்து உமர் அலி அவங்களோட தூண்டுதல்னால எடுக்கப்படுது. இப்படி பெரிய ஒரு சம்பவ பின்னணி வந்து காணப்படுது. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி போலி நபிமார்கள் வருவாங்க, யாரும் அவங்கள ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ற விஷயத்த வந்து முன்கூட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹதீஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் இறுதி நபித்துவத்துக்கான ஹதீஸ் ஆதாரங்களாக காணப்படுது. 4 ஹதீஸ் ஆதாரங்கள் காணப்படுது. இதுலயும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 2 ஹதீஸ் ஆதாரங்களை முடியுமான அளவு மனனம் செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அப்ப இறுதி நபித்துவம் சம்பந்தமான குர்ஆன் ஆதாரங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள் சம்பந்தமாக இதுவரை பார்த்தோம். இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல டீச்சர். ஓகே, ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குதா, இல்ல இதை விட ஸ்லோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, என்ன மாதிரி? இல்ல டீச்சர், படிச்சுட்டோம். ஓகே, என்னன்னு சொன்னால் நாங்க கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து ஏர்லியா கவர் பண்ணினோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவா அந்த ஒர்க் ஷீட் செய்யற வேலைகளையும் செய்து கொண்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா மாடல் பேப்பர்ஸ் செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு யூனிட்டா நாங்க கவர் பண்ணினோம்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மாடல் பேப்பர்ஸ் வந்து தயாரிச்சு தருவேன். ஓகே, அப்ப இப்ப வந்து நாங்க ஒரு இன்னும் 5 யூனிட்ஸ் மாதிரி கவர் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு ஒர்க் ஷீட் உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன்.
ஓகே நான் பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். அந்த பிடிஎஃப் வந்து ஏழுமானாலும் பிரிண்ட் சரி எடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. சும்மா செய்து பாருங்க, பாட புத்தகம் எதுவும் பார்க்காம படிச்சதை வச்சு ஞாபகம் வச்சதை வச்சு நீங்க அதை வந்து செய்து பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் இன்ஷால்லா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் தருவேன். ஓகே, அதையும் நீங்க என்ன செய்யுங்க, சில நேரம் நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். குரூப்ல ஷேர் பண்ற அந்த நோட்ஸை வந்து கட்டாயமா ஒரு கோப்பிகளை வந்து எழுதி கொள்ளுங்க. அந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே ஓலெவல் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, அப்ப இன்ஷால்லா அப்படியான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு போவோம். ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க ஓலெவல் எக்ஸாம் பேப்பர் அந்த ஒரு சில வினாக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தேன். என்னென்ன பகுதிகளில் இருந்து வரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரம் இறுதி நபி தோதிர குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் பார்த்தோம். இன்னும் தர்க்க ரீதியான சான்றுகள் வந்து நாங்க இன்னும் பார்க்கல. தர்க்க ரீதின்னு சொன்னா, தர்க்கம்னு சொன்னாலே என்ன, நாங்க லொஜிக்னு சொல்லுவோம். லொஜிக்கா இப்போ நடக்க இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நியாயமா ஒரு விடயம் வந்து இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த சான்றுகள் வந்து நாங்க பார்க்கிறோம். ஓகே, இன்ஷால்லா நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இதோட இன்றைய வகுப்பு வந்து நான் முடித்துக் கொள்ளும். ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.